Good morning, everybody. Welcome to the live market analysis. நம்ம ஒவ்வொரு மண்டேவும் லைவாகவே மண்டே 12 மணிக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி லைவ் அனலைஸ் பண்ணுறோம். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் கிருபா சார், சச்சிதானந்த் சார். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஜெயதேவ் சார். குட் டு சி செந்தில் சார். எவ்ரிபடி. சிவா சார். குட் மோகன் சார். எவ்ரிபடி குட் மார்னிங். குயிக்காக நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்காக நான் மார்க்கெட் சார்ட்டுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். போனோம் தீபாவளி, அதனால் நம்ம கனெக்ட் பண்ண முடியல. ஸோ லெட்டஸ் மூவ் டு அவர் சார்ட். ஓகே, ஸோ உங்க எல்லாருக்கும் இப்போ சார்ட் விசிபிளா இருக்கணும். சார்ட் விசிபிளா இருக்கா? சார்ட்ல ஒரு எஸ் மட்டும் போட்டுருங்க. ஓகே, ஸோ குயிக்கா நம்ம நிஃப்டிக்குள்ள போயிடலாம். நிஃப்டியில என்ன நடக்குது அப்படின்னா, மார்க்கெட்ல இப்ப நிறைய என்ன சொல்றது, ட்ரம்ப் எஃபெக்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ அது மாதிரி நிறைய சேஞ்சஸ் அப்படின்றது நவ் இட்ஸ் ஹேப்பனிங். பட் ஸோ கரண்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வேர்ல்ட் மார்க்கெட் அப்படின்றதும் நமக்கு வந்து இப்போ முக்கியமான ரோல் பிளே பண்றதுனால, ஸோ நம்மளுடைய மார்க்கெட் பிஹேவியர் அப்படின்றது அதை ஒட்டியும் நகர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ குயிக்கா ஃபார் அ செகண்ட் நான் வந்து ஐ வில் கம் டு டவ் ஜோன்ஸ். ஒரு செகண்ட் வரலாம், ரைட்? இப்போ டவ் ஜோன்ஸோட சார்ட் நீங்க பாக்குறீங்க. டவ் ஜோன்ஸ் வந்து இட் இஸ் ஹிஸ்டிங் தி ஹிஸ்டாரிக்கல் ஹை, ரைட்? ஸோ மார்க்கெட் ரியலி ஹிட்டிங் தி ஹிஸ்டாரிக்கல் ஹை. ஸோ அதுவே தொடர்ந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்பைட் ஆல் தி ஆட்ஸ், ட்ரம்ப்போட டாரிஃப் பிரச்சனை எல்லாம் தாண்டி திஸ் மார்க்கெட் இஸ் கோயிங் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும் போது, ஆஃப்டர் திஸ் டிப் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் நடுவில் சைனா மேல கரெக்ஷன், இது டாரிஃப் போட்டு அதெல்லாம் பிரச்சனையாகும் போது பெரிய அளவில் ஒரு கரெக்ஷன் வந்தது. அப்புறம் இந்த கரெக்ஷன் 10th அக்டோபர், அதுக்கப்புறம் திரும்ப அது என்ன ஆயிடுச்சு, it started climbing. Can you see this making a higher top, higher bottom, and then it's making a new high. So all that is giving an indication market இறங்கினாலும் திரும்ப ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. as far as the international market is concerned, Dow is looking very strong. கிராஷ் ஆனாலும் திரும்ப ரீபவுண்ட் ஆகிறதுக்கான இடங்கள்லாம் இருக்குது. அதனால ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட சப்போர்ட் அப்படின்றது நமக்கு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால நம்ம மார்க்கெட்டுக்கு இப்போ புது ஒரு உத்வேகம் வந்திருக்கதாவே எடுத்துக்கலாம். எஃப்ஐஸோட ஆக்சுவலி 3 மாசம் அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாசம் 35,000 கோடி 40,000 கோடி அவங்க விற்பவராக இருந்தாங்க. ஆனா அக்டோபர் மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வித்தாலும் அப்புறம் அது கவர் ஆகி இப்போ நியூட்ரல் இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ எஃப்ஐஸோட தொடர் இப்போ அவங்க விற்கிறத நிறுத்திட்டாவே மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். ஸோ இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம். மார்க்கெட் ஸ்டார்டட் மூவிங் தி ஹையர் ஜோன். இதை வந்து லைஃப் டைம் ஹை அப்படின்ற இடத்துக்கிட்ட நம்ம இருக்கிறோம். ஸோ லைஃப் டைம் ஹை அப்படின்றத நீங்க கண்ணில் பார்க்கறதா இருந்தது அப்படின்னா, அது டச் பண்ண ஒரு இடம் அப்படின்றது இதான். அதாவது 26,277 இதான் வந்து அதனுடைய லைஃப் டைம் ஹை. 26,277 இதான் வந்து அதனுடைய லைஃப் டைம் ஹை. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட அந்த பயணம் அப்படின்றது அதை நோக்கி இப்போ போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து மேலே உங்களுக்கு சொல்லிட்டே வந்துட்டே இருக்கேன். ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெண்ட் இப்போ ஆரம்பிச்சதுன்னா, தென் த மார்க்கெட் இஸ் ஹெடிங் ஃபார் அ பிக் மூவ் அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். எந்த மாதிரியான ஒரு பிக் மூவ் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கேன் பி நோ ஒரு கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறதுல இருந்து நம்ம ஒரு கணக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஏற்றம் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இங்க வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு இருக்கிறத நீங்க பார்க்கலாம், ரைட்? ஸோ இந்த பேட்டர்ன் அப்படின்றது நம்ம எம்எஸ்எம் வகுப்புல எல்லாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் டைப் பண்ணி போடுங்க. பென்னா பேட்டர்ன்ல இருக்குது. எஸ். ஸோ this has got a bigger target. In case the market continuously ruling higher, then there is a higher probability than the market may be heading towards a next probable target of 28,610, right? Probable target. So இப்போதைக்கு இதை வந்து நம்ம ஒரு டார்கெட்டா மைண்ட்ல வச்சு கூட மார்க்கெட்டை பார்க்கலாம். 28,700 வச்சுக்கலாம். ஸோ
ஸோ இப்ப இருக்கிற இடத்துல எங்க இருக்கிறோம்? 25,900. ஓகே. ஸோ இப்ப இதுல இருந்து ஏறக்குறைய 2000 பாயிண்ட், 2500 பாயிண்ட்டுக்கான ஒரு நகர்வு இருக்கலாம் அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இதை ஒரு பிக் பிக்சருக்காக நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு. ஓகே. ஸோ இதுல இன்னைக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? 2000 பாயிண்ட்டுக்கான மூவ் பார்த்தோம். 2000 பாயிண்ட் இப்போ வந்துடுச்சு பாருங்க இல்லையா? 50 அதை நம்ம பார்க்கலாம் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது. இப்போதைக்கு இன்ட்ராடே வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தலாம். ஸோ பிக் பிக்சர் அப்படின்றத நான் இங்க சொல்லிட்டேன். ஸோ இன்ட்ராடே வாய்ப்புகளுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? நான் ஃபியூச்சர்ஸ் சார்ட்டுக்கு போயிடுறேன். நிஃப்டி ஓகே. ஸோ ஒரு 50 பாயிண்ட் அப்ராக்சிமேட்டா கரண்ட்லி என்ன பண்ணிட்டு இருக்கு? பிரீமியத்துல போயிட்டு இருக்கு. அதை நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ ஒரு பிரேக் அவுட் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. we may have the likely target of 26,131, right? Likely target of 26,131. இதான் இப்போதைக்கு அதனுடைய டெஸ்டினேஷன். ஸோ இதை நோக்கி அது நகரலாம். இது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். 26,131. ஸோ கரண்ட்லி 2656ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு 80 பாயிண்ட்டுக்கான மூவ் இல்லையா? 75-80 பாயிண்ட்டுக்கான மூவ் மேலே இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றதும் இப்போ நம்ம படிப்படியாக பார்க்கலாம். ஒருவேளை ஒரு டிப்பு கிடைச்சது அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பை ஒன்று நம்ம யோசிக்கலாம். 26,018 இங்க கிட்ட வரும்போது நம்ம கொஞ்சம் பை பண்றதை பத்தி யோசிக்கலாம். கரண்ட்லி வில் பை 26,018. ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 30 பாயிண்ட் அப்படின்னு வச்சீங்கன்னா 25,988. ஸோ 988 அப்படின்னு வரும்போது 30 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டார்கெட் we got up to 26,131. நீங்க அவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்றதுக்கு பதிலாக நடுவில் பார்த்து புக் பண்ணிக்கிங்க. அப்புறம் 2 லாட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு லாட்டை ட்ரையல் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா ஃபுல்லாவே ட்ரையல் பண்ணிக்கிறனாலும் ட்ரையல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம கால் ஆப்ஷன்ஸும் நம்ம யோசிக்கலாம். we can also plan to buy actually 25,900 CE. next week expiry எடுத்துக்கணும். stop loss we can keep 15 points, 20 points கூட வைக்கலாம். we'll keep 20 points. 15 கூட போதுமானது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. டார்கெட் we'll keep 40 points. ஓகே. ஸோ நம்ம 2:1 வைக்கலாம். ஏறி வரும்போது நமக்கு இதை பிரேக் அவுட் கூட பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கூட இன்னொரு பக்கம் யோசிக்கலாம். சப்போஸ் இட் பிரேக்ஸ் above 26. currently it is trading at 26.48. okay. ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுனாலும் நம்ம எடுக்கலாம். நான் வந்து அதையும் போடுறேன். பிரேக் அவுட் பை. இது வந்து ரிஸ்க் ட்ரேடர்ஸ் தான். நான் ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான். பிரேக் அவுட் பை above 26,071 and the stop loss will have 30 points. ஓகே. 60 பாயிண்ட்க்கு மேல நமக்கு மேல மூவ் இருக்கு. ஏன்னா 26,131 அப்படின்றதுனால. ஸோ அதையே நம்ம யோசிக்கலாம். இப்போதைக்கு ரைட். ஸோ இப்போதைக்கு இங்க கீழே வரும்போது வாங்கலாம். பிரேக் அவுட் பண்ணாலும் வாங்கலாம். we are on the buy side of the market. buy side market. இங்க வந்து ஷார்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா அது கூட நல்ல ஷார்ட். இந்த 26,131 வரும்போது கூட ஒரு ஷார்ட் பண்ணி பார்க்கலாம். we will sell. நம்ம இது வந்து sell at 26,131, stop loss 30 and target மட்டும் 45 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். கொஞ்சமா வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு பிரேக் அவுட்டும் நம்ம பார்க்குறோம். டிப்லையும் பார்க்குறோம். we are on the buy side of the market. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பை சைடு. ஓகே. பேங்க் நிஃப்டி எடுத்து போட்டு பார்க்கலாம்.
So let me bring in Bank Nifty. First, spot la paathalam. Then we will go to okay. Spot la first or review paathalam. So Bank Nifty it is almost on the previous top a break பண்ணியாச்சு. That means it is stronger than Nifty. Okay, it is stronger than Nifty and results are also going to support it, likely to support, particularly PSU banks also now expected to do very well. அதனால இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் it is actually going very strong. Already நம்ம முன்னாடிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 58,000 டார்கெட்டுக்கு நம்ம பேசியிருந்தோம் 56ல இருக்கிறப்ப நினைக்கிறேன். ஸோ 58 பேசணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, நவ் இட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் அனதர் டார்கெட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கேயும் ஒரு நல்ல பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் பேட்டர்ன் ஆல்சோ கேன் கிவ் அஸ் அ வெரி டீசன்ட் டார்கெட் as long as the market is on the right trend. So where it can heading towards அப்படின்றதையும் பார்க்கணும். Okay, so next likely target அப்படின்னு நம்ம எங்க பார்க்கிறோம். Okay, 61,100. So this is the likely target. 61,100. So current priceல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த கரண்ட் பிரைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னாவே we have a move of almost 5% move அப்படின்றது இருக்கு, ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இட் இஸ் ஆல்சோ லுக்கிங் வெரி ஸ்ட்ராங், வெரி புல்லிஷ். ஓகே, ஸோ பிக் பிக்சர் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். கீழே இறங்கி வரும்போது அதனுடைய முக்கியமான சப்போர்ட் ஏரியாவும் நம்ம இங்க சொல்லிடலாம். 56,700 இஸ் த லைக்லி சப்போர்ட். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் சிச்சுவேஷனை. சப்போர்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,700. இதை பிரேக் பண்ணி கீழே போகாத வரைக்கும் we can keep buying in all dips. Trend is intact as of now. Okay, futuresல போயிடலாம். நம்ம this is Bank Nifty. ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பைரி கிட்ட இருக்கிறதுனால ப்ரீமியம்ல ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 70-80 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இப்போ போயிட்டு இருக்கு. இதுல நம்ம என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றத குயிக்காக பார்க்கலாம். ஓகே, ஸோ நிஃப்டி மாதிரியே இது கொஞ்சம் இந்த இடத்த பிரேக் பண்ணி ஆகணும். We have to wait for a breakout. So if it breaks out, that could be a decent target. Yeah, we'll wait for the breakout. 58,306. The break பண்ணணும். In case it falls 58,051. இங்க விழுந்துச்சுன்னா இந்த இடம் நமக்கு பையிங் ஏரியாவை பார்க்கலாம். 58,007. Okay, so I'll mark a buy at 58,047 and we'll keep a stop loss. Most probably we'll keep it at 57,000. 57,982. Okay, so this could be the risk we are supposed to take. So அங்க ஒரு 47.57. Okay, 65 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்கலாம். Okay, so this is the entry for Bank Nifty on dip and breakout also we can take 58,306.
சொல்லுங்க. சார் மோகன் பேசுறேன் சார். 5800ல கூட ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணலாம்ல சார்? பண்ணலாம். நீங்க கீழே எவ்வளவு வேணா பண்ணலாம். அங்க ஒரு சப்போர்ட் லைன் வருதுல்ல, அதுக்காக கேட்டேன் சார். இல்ல நீங்க இப்போதைக்கு இதை எடுத்துக்கங்க. நம்ம இந்த ப்ரோக்ராம்ல டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஓகே சார். ஓகே சார். ரைட். ரைட். ஸோ 58 47 அப்படின்றத நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிற இடம் லாங் போறதுக்கு. அதே மாதிரி பிரேக் அவுட் வந்தது அப்படின்னா 58 306 அதை வந்து நம்ம பிரேக் அவுட்டா எடுத்துக்கலாம். ஸோ பிரேக் அவுட் பை above 58 306 and stop loss will keep almost ஒரு 65 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா பிரேக் அவுட்ல ஸ்பைக்ஸ் வரலாம், சான்சஸ் ஆர் ஹை. அதனால பிரேக் அவுட் இஸ் ஒன்லி ஃபார் தி ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ். அதனால இது வந்து நாட் ஃபார் எவ்ரிபடி. அதே சமயம் டார்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வைக்கிற டார்கெட் வந்து 58 463. திஸ் இஸ் த டார்கெட் ஃபார் ஆல் த என்ட்ரிஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம் ஸ்டாப் லாஸை. 58 460 58 460 இதான் வந்து நம்ம டார்கெட். இந்த ஏரியால ஷார்ட் பண்ணலாமா அப்படின்னா எஸ், அதே நீங்க யோசிக்கலாம். இப்போதைக்கு கால் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா 58,000 கிட்ட வரும்போது we can plan, can pick up next week தான் ஓகே நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கலாம். பை 57,800 C போடுறேன். and the stop loss can be 40 points and the target can be 80 points. அதுக்கு நிறைய மேலேயும் வரலாம். ஏன்னா இந்த இடம் வந்து the travel can be bigger one, right? So அந்த ரைஸ் வந்தது அப்படின்னா இங்க இருந்து can have a bigger one. ஸோ அதனால நீங்க அதையும் எடுக்கிறதுக்கும் யோசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு கால் ஆப்ஷன்ஸோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். மேல போகும்போது இந்த பிரேக் அவுட்ல that is experienced people can sell because this is target. இந்த இடத்துல இருந்து 58 306ல இருந்து 150 points டார்கெட்டுக்காக நம்ம வேலை பார்க்குறோம். that is also a good money, but not everybody can handle it. அதனால experienced people only can play for the breakout, others can wait for the right price. மேல ஷார்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த 58 460 போய் தொடும் போது நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால இந்த இடத்துல நீங்க ஷார்ட் பண்றது கூட பிளான் பண்ணலாம். ஸோ தட் இஸ் அப் டு யூ. ஸோ இது வந்து மேபி யூ கேன் பிளான் ஃபார் ஷார்ட்டிங் ஏரியா அப்படின்னு நம்ம இப்போதைக்கு பார்க்குறோம். இது ஒன்லி ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல. பிக் பிக்சர் சேஸ் இட் வில் கீப் கோயிங் அப் ஃபார் அ மச் மோர் டார்கெட், பிகர் டார்கெட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே ஒரே பேஜ்லேயே வச்சிருங்க. லேட்டா வந்தவங்க அப்படி கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்காக. ஸோ ரெண்டையுமே ஒரே பேஜில் வச்சிருக்கேன். ஐ சேவ் திஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ ரூல்ஸ் ஆஃப் த கேம் அதை நீங்க மறந்துடக்கூடாது. திரும்ப நான் ஒரு முறை உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறேன். ஸோ ஆல்வேஸ் ஒரு நாளைக்கு 1லிருந்து 2 ட்ரேடுக்கு மேல பண்ணக்கூடாது. ஒரு ட்ரேட்லயே ப்ராஃபிட் வந்தா ஸ்டாப் த டே, அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும் ஒரு ட்ரேடரா இருக்கும்போது. ஸோ கண்டிப்பா நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வில் மீட் நெக்ஸ்ட் வீக் Monday by 12 noon. Thank you everybody. Have a nice day and week. Thank you, sir. Welcome, sir.